போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறதென்ற உண்மையை, பிரகடனப்படுத்துகிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், ரட்சிப்புக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், பரிசுத்தத்துக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், நாளாந்த வாழ்க்கைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், விடுதலைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நாம் நேரடியாக வேத வார்த்தைக்கு கடந்து போவோம். ரோமர் 8:5. அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமர் 8:5 மிக முக்கியமான விஷயம். ஏனென்று சொன்னால் 2 விதமான மனுஷர்கள் இருக்கிறார்கள். மாம்சத்தில் நடக்கிறவர்கள், ஆவியில் நடக்கிறவர்கள். மாம்சத்தில் நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியில் நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் தெரிவித்திருக்கிறார். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையும், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளையும் சிந்திக்கிறார்கள். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரை நிலங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக சோஸ்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரை நிலங்களை முடிசூட்டினதற்காய் உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே, அதற்காக அண்டைக்கும் சோஸ்திரம். அருமையான பிதாவே, உம்முடைய கிருபையை இடைவிடாமல் பாவிகளாக பிறந்து உம்முடைய கிருபையினால நீர் எங்களை மீட்டுக்கொண்டீர். உம்முடைய கிருபையினால இடைவிடாமல் நாங்கள் போதிய நன்மையை நாங்கள் பெற்று இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்கிறோம். அதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ இந்த 12 ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்தை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி மறுரூபமாகிறது, மனம் புதிதாகி எப்படி மறுரூபமாகிறது என்றதை பற்றித்தான் இந்த 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல்
நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதை பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ கடைசி செய்தியில் நான் குறிப்பாக இறுதியாக 2 கொரிந்தியர் 6:14-18 2 கொரிந்தியர் 6:14-18 உள்ள வேத வாக்கியங்களை நாங்கள் விவரமாக பார்த்தோம். அப்போ அதில் நாங்கள் 5 கேள்வியை பரிசுத்த ஆவியானவர் கேட்டிருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். முதலாவது, கிறிஸ்தவர்களே, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்தவர்களே, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? மூன்றாவதாக, கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவுக்கும் பெலியாள் சாத்தான், கிறிஸ்தவுக்கும் பெலியாளுக்கும் இசைவேது? நாலாவது, கிறிஸ்தவர்களே, அவிசுவாசியுடனே விசுவாசிக்க பங்கேது? அஞ்சாவது, கிறிஸ்தவர்களே, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ரெண்டு மிக முக்கியமான கிறிஸ்தவர்கள், அதிகமான கிறிஸ்தவர்கள் அவர்கள் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினுடைய வேஷத்தை அவர்கள் தரித்திருக்கிறார்கள். அதிகமான கிறிஸ்தவர்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய வேஷத்தை அவர்கள் தரித்திருக்கிறபடியினால பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் இந்த கேள்வியை கேட்கிறார். அப்போ அது எப்படி கிறிஸ்தவர்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழ முடியும் என்பதை பற்றி சுருக்கமாக, அதே நேரம் தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் 2 கொரிந்தியர் 6:14-18 பவுல் அப்போஸ்தலர் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். மிக முக்கியமான தகவலை கிறிஸ்தவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் கவனமாக இதனை சிந்தித்து இந்த பொல்லாத பிரபஞ்சத்துக்கேற்ற ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேணும். அப்போ நாம் அறிய வேண்டியது என்ன என்று சொன்னால், இந்த உலகத்தில் 2 ஐக்கியம் நமக்கு உண்டு. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் 2 ஐக்கியம் நமக்கு உண்டு. ஒன்றில் ஒருவன் உலகத்தோடு ஐக்கியமாக இருக்கலாம், இல்லையேல் அவன் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கலாம். 2ஓடும் நான் ஐக்கியமாக இருக்கிறேன் என்று அவன் ஒரு காலமும் சொல்ல முடியாது. அது இயற்கையாகவும் சாத்தியப்படாது. ஏதாவது ஒன்றோடு தான் அவன் ஐக்கியமாக இருக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவோடு ஐக்கியம் உள்ளவன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவோடு ஐக்கியம் உள்ளவன் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தினவன் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட முடியாது. அநேகமான கிறிஸ்தவர்கள் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது எப்படி சாத்தியமாகும்? நீ கிறிஸ்துவோடு ஐக்கியம் உள்ளவனாயிருந்தால் அது எப்படி அவிசுவாசியோடு நீ பிணைக்கப்பட்டிருக்கிறாய்? அப்போ விசுவாசிக்கு அநீதியோடு சம்பந்தம் இல்லை, அவனுக்கு இருளோடு அவனுக்கு ஐக்கியம் இல்லை, பெரியாளோடு சாத்தானோடு அவனுக்கு இசைவில்லை. அவன் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறான். அவனுக்கு விக்கிரகங்களோடு சம்பந்தம் இல்லை. தேவன் அவனில் வாசமாக இருக்கிறார். கிறிஸ்துவின் சிலுவை மூலமே அது சாத்தியமானது என்று சொல்லி கலாத்தியர் 3:13-14 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அறிய வேண்டியது ஒரு கிறிஸ்தவன் இதுகளை அது எப்படி அநீதியோடு அவனுக்கு சம்பந்தம் இருக்குது, இருளோடு அவனுக்கு ஐக்கியம் இருக்குது, பெரியாளோட இசைவு இருக்குது, மற்றது விக்கிரகங்களோடு அவனுக்கு சம்பந்தம் இருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரியாக இருக்கிறார்கள். உலகத்தினுடைய வேஷத்தை அவர்கள் தரித்திருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள்.
ஒருவன் தன்னுடைய சொந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்று அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவுடன் உலகத்திலிருந்து அவன் பிரிந்திருக்க வேண்டிய தீர்மானத்தை எடுத்தே ஆக வேண்டும். அதாவது மறுபிறப்பை பெற்ற ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் உலகத்தோடு இனிமேல் நான் ஒன்றாக இருக்க இயலாது, உலகத்தோடு நான் ஐக்கியம் வைக்க இயலாது என்று சொல்லி அவன் உலகத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய தீர்மானத்தை அவன் எடுத்தே ஆக வேணும். ஏனென்றால் ஏன் அவன் எடுக்க வேணும் என்று சொன்னால் உலகத்தின் அணுகுமுறை அந்த விசுவாசியினுடைய அணுகுமுறைக்கு முழுதும் வித்தியாசமாக இருக்கிறத அவன் உடனடியாகவே அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவன் உலகத்தோட தன்னை ஒப்பிட்டு பார்த்து உலகத்தின் அணுகுமுறை இந்த மாதிரி இருக்குது, என்னுடைய அணுகுமுறை முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது, நான் எப்படி உலகத்தோடு ஐக்கியம் வைக்க முடியும் என்று சொல்லி அவன் உலகத்தை விட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குது, அப்போ உலகத்தை விட்டு அவன் பிரிந்திருக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உலகத்தை விட்டு அவன் பிரிந்திருக்க வேணும், உலகத்தோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது. ஆயினும் அவன் உலகத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டுமே தவிர தன்னை தனிமைப்படுத்தக்கூடாது. தன்னை தனிமைப்படுத்தக்கூடாதுன்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். தனிமைப்படுத்தினால் அவன் இந்த பூமியில் இருப்பதன் நோக்கமே அர்த்தமில்லாமல் போய்விடும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அவன் தனிமைப்படுத்தாதபடிக்கு அவன் உலகத்தை விட்டு பிரிந்திருக்க வேணும். ஆனால் தன்னை தனிமைப்படுத்தக்கூடாது, தன்னை தனிமைப்படுத்தக்கூடாது என்பதை தெளிவாக அறிந்திருக்க வேணும். இப்போ தனிமைப்படுத்தபடி கேட்டால் அவன் இந்த பூமியிலே இருக்கிறதாலே ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆகையால் விசுவாசிகள் அந்த அசுத்த ஆவிகளினால் முற்றிலும் அழுக்கடைந்த களங்கமடைந்த அசுத்தமான வீணான இந்த உலகத்தோடு எவ்வித தொடர்பும் இல்லாமல் பிரிந்திருக்க வேண்டும், எவ்வித தொடர்பும் இல்லாமல் பிரிந்திருக்க வேண்டும். ஆனால் தன்னைத்தான் தனிமைப்படுத்தக்கூடாது என்று சொல்லி தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். எங்கே சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 5:9-10 தெளிவாக சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 5:9-10. அப்போ விசுவாசிகளாக இருக்கிற நாம் உலகத்தை விட்டு பிரிந்திருக்க வேணும். ஆனால் உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிற அதே நேரம் தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 5:9-10 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதனை பார்ப்போம். விபசாரக்காரரோடே கலந்திருக்கக்கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். அப்போ விபசாரக்காரரோடு, ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபசாரக்காரர், பொருளாசக்காரர், கொள்ளக்காரர், விக்கிரக ஆராதனக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்கக்கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாய் இருக்குமே. அப்போ கிறிஸ்தவர்களாக இருந்து விபசாரக்காரராக இருக்கிறவர்களோட சேர வேண்டியதில்லை. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற விபசாரக்காரர்கள் ஏராளம். அப்போ அவர்களையும் விட்டு விலகி போக சொல்லி நான் சொல்ல இல்லை. அப்போ என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்கக்கூடாதென்று. அப்போ அவர்களோட கலந்திருக்கக்கூடாது தான், ஆனால் இவ்வளவும் கலந்திருக்கக்கூடாது என்று நான் எழுதவில்லை என்று பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ நான் சொல்லுறது என்ன மாதிரி என்று சொன்னால் கிறிஸ்தவன் உலகத்தை விட்டு பிரிந்திருக்க வேணும். ஆனால் தன்னை அவன் தனிமைப்படுத்தக்கூடாது என்பதை
1 கொரிந்தியர் 5:9-10 தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவன் தேவனுக்காகவே இந்த பூலோகத்தில் பிழைத்திருக்கிறான், தேவனுக்காக அவன் பிழைத்திருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும். அப்போ இது ஒரு தேவ கட்டளையாக ஆதியாகமம் 12:1 கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றது 2 கொரிந்தியர் 6:14-18 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதனை ஒரு கிறிஸ்தவன் உதாசீனம் செய்தால் தேவன் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருப்பதற்கு அவனுடைய சுயபலத்தினால முடியாது. அப்போ இப்படி வேத வார்த்தைகளில் சொல்லி இருக்கிறபடியால் நான் என்னுடைய சுயபலத்தினால நான் பிரிஞ்சிருப்போம் என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவன் வெளிக்கிடக்கூடாது. அது ஒரு பொழுதும் சாத்தியமாகாது. ஆயினும் நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவன் அடிக்கடி லூக்கா 9:23 சொல்லி இருக்கிறபடி தேவன் அவனுக்கு கொடுத்த விசுவாசத்தை கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனில் வல்லமையாக செயல்பட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அவனை பாதுகாப்பார். கவனமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருப்போம் என்று சொல்லி நம்முடைய சொந்த பலத்தினால நம்முடைய சிந்தனையினால அப்படியாக ஒரு தீர்மானத்தை எடுத்து நாங்கள் செய்வோம் என்று சொல்லி நாங்கள் வெளிக்கிடக்கூடாது. அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது லூக்கா 9:23 சொல்லி இருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் அனுதினமும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தின் பிரபஞ்ச பொல்லாத பிரபஞ்சத்தின் வேஷம் தரிக்காதபடிக்கு எங்களை அவர் பாதுகாத்து கொள்வார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அலுவல் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை அனுதினமும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதே தவிர நம்முடைய வேலை அதாவது முற்று முழுதுமாக அது என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எப்படி இருக்கலாம் என்ற சிந்தனையும் அதற்குரிய முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டியதில்லை. அதை பரிசுத்த ஆவியானவர் எடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் அந்த தீர்மானத்தை எடுத்து இந்த மாதிரி நீ வாழ வேணும், என்ன செய்ய வேணும், இன்னடத்தை போகக்கூடாது, இன்னடத்துக்கு நீ போக வேணும் என்று சொல்லி அவரே எங்களை வழி நடத்தி இந்த மாதிரி செய்வாரே தவிர நம்முடைய சொந்த பலத்தினாலே அது முடியாதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கிறதற்கு கிறிஸ்தவன் தன் முயற்சி செய்யக்கூடாது. ஆனால் அவன் தான் செய்ய வேண்டிய வேலையை தவறாமல் செய்ய வேணும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதனை செய்து முடிப்பார். அப்போ ஒரு பொழுதும் உலகத்தினோட நம்முடைய தேவைகளுக்கு நாடக்கூடாது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் மகாபெரியவராக இருக்கிறபடியினால உலகத்திட்ட போய் நம்முடைய தேவைகளை நாம் கேட்க வேண்டிய அவசரம் இல்லை. அப்போ சர்வ வல்லவரிடத்தில் நம்முடைய சகல தேவைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சகல தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் எஸ்ரா 9:12 கட்டளை என்ன? எஸ்ரா 9:12 கொடுக்கப்பட்ட கட்டளையை நாம் கவனமாக அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
ஆதலால் நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒம்புளிக்கையாக என்று சொன்னால் பரம்பரை சொத்தாக பின்பற்றும்படி நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்களுடைய குமாரருக்கு கொடாமல் அவர்களுடைய குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொடாமலும் உங்கள் குமாரருக்கு கொள்ளாமலும் அவர் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உலகத்தின் அவர்களுடைய சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தையும், இந்த நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுடைய சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஒரு காலமும் நாடாமல் இருப்பீர்களாக. அப்போ தேவன் என்ன சொல்கிறார்? எஸ்ரா மூலம் ஒரு காலமும் அவர்களுடைய சமாதானத்தை நாடாதீர்கள், ஒரு காலத்திலும் அவர்களுடைய ஐஸ்வர்யத்தையும் அவர்களுடைய செல்வத்தையும் நாடாதிருப்பீர்கள், அவர்களுடைய நன்மைகளை நாடாதிருப்பீர்கள், ஒரு காலமும் நாடாதிருப்பீர்களாக. அப்போ என்ன ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால், உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், ஆனபடியே உலகத்தை நாடாதீர்கள் என்று சொல்லி எஸ்ரா 9:12 சொல்லப்பட்டு கிடக்கு. அடுத்ததாக தேவனுடைய நன்மையும் பிரியமும், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 12 ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்போ இதனுடைய ஆவிக்குரிய பொருளை பார்ப்போம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்போ இதை சொந்த ஞானத்தினால நாம் ஒரு பொழுதும் பகுத்தறிய முடியாதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ நான் சொல்லுறது என்ன மாதிரி என்றால், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க வேணுமா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே நடக்க வேணும். அதே மாதிரி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று எப்படி பகுத்தறிய முடியும் என்று சொன்னால், நம்முடைய சொந்த ஞானத்தினால பகுத்தறிய முடியாதென்ற உண்மையை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது பரிசுத்த ஆவியானவராலேயே வெளிப்படுத்தப்பட வேண்டும். பல முறை மனதின் பிரமாணம் அதில் நாட்டம் கொண்டாலும், மனது அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய மனது நன்மையானதை செய்ய வேணும் என்று விரும்புகிறது, ஆனால் மனோவலிமை காணாது. அப்போ மனதில் ஏற்பட்ட எண்ணத்தை, மனதின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்கு மனோவலிமை காணாது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவையாக இருக்கிறது. ஆனபடியால் பல முறை மனதின் பிரமாணம் அதில் நாட்டம் கொண்டாலும், எதில் நாட்டம் கொண்டாலும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்போ ஒரு பொழுதும் மனோவலிமையினால் இதை நிறைவேற்ற முடியாது என்பதை பவுலப்போஸ்தலரின் சொந்த அனுபவம் திட்ட தெளிவாக நிரூபிக்கிறது. அப்போ எங்கே என்று சொன்னால் ரோமர் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரோமர் 7:23 பவுலப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன், அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அப்போ மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் இன்னொரு போராட்டம் நடக்குது. என்னுடைய அவயவத்தில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணம் என்னுடைய
தன்னுடைய மனதின் பிரமாணத்துக்கு எதிராக யுத்தம் செய்கிறபடியினால மனோவலிமையினால் மனதின் பிரமாணத்தை செய்ய முடியாது. அப்போ அது பரிசுத்த ஆவியானவரினால தான் வெளிப்படுத்தப்பட வேணும் என்பது ரோமர் 7:23 தெளிவாக நமக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு விசுவாசி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று அறிந்து கொள்வதற்கு அவன் செய்ய வேண்டியது என்ன? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருந்தேன் என்ன மாதிரி என்று சொன்னால், அதாவது இந்த பிரபஞ்சத்தின் கோஷம் தெரியாமல் இருக்க வேணுமா இருந்தால் செய்ய வேண்டியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றினதனையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் அனுதினமும் நிலைத்திருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த கோஷம் தெரியாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம காப்பாற்றுவார். அதே மாதிரி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிய வேணுமாயிருந்தால் செய்ய வேண்டியதென்ன? ஒரு விசுவாசியினுடைய ஒருமித்த நோக்கு கிறிஸ்துவிலே இருக்க வேணும். அவனுடைய விசுவாசத்தின் குறிக்கோள் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதில் இருக்க வேண்டும். அப்படி நிறைவேற்றியதில் நிலைத்திருக்கும் பொழுது அவனுடைய வல்லமையின் ஆதாரம் பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவனின் வல்லமையாக செயல்பட்டு தேவனுடைய சித்தம் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அதனை நிறைவேற்றுவதற்கு தேவையான வல்லமையையும் அவனுக்கு கொடுப்பார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, அடுத்தது உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அது பற்றி சற்று விவரமாக பார்ப்போம். கிறிஸ்துவ ஒருவன் தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனேயே அவனுடைய மனம் கிறிஸ்துவின் நிமித்தம் புதிதாகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நம்முடைய மனம் புதிதாகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். காலாதி காலமாக அக்கிரமங்களுக்கும் அநியாயத்துக்கும் பழகி போன மனம் ரட்சிப்பின் நிமித்தம் தெய்வீக சுபாவம் ஒரு விசுவாசியில் நாட்டப்பட்ட போது 2 பேதுரு 1:3-4 நாட்டப்பட்ட உடனேயே புதிதாகிறதென்ற உண்மை, புதிதாகிறதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனம் புதிதாகிறது உடனடியாகவோ துரிதமாகவோ நிறைவேற்றப்படுகிற ஒரு விஷயமல்ல. காலாதி காலமாக அக்கிரமங்களுக்கும் அநியாயத்துக்கும் பழகி போன மனம் அவ்வளவு இலகுவாக புதிதாகும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ மனம் புதிதாகுதல் எப்போ என்று சொன்னால் அவரை அறியும் அறிவினாலேயே சாத்தியப்படுகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை அவரை அறியும் அறிவினாலேயே மனம் புதிதாகும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு விசுவாசி கிறிஸ்துவனிடத்திலே அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அவன் கிறிஸ்துவுக்குள்ள போய் கிறிஸ்துவோடு அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஏராளமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@
gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.